நேயர்களே, இப்போ இந்த மருந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெந்தய பொடி, சுத்தமான தண்ணீர். வெந்தயத்தை வெறும் வாணல்ல செவக்க வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெந்தய பொடி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து தலைக்கு போடக்கூடிய மருந்து. ஒருத்தருடைய தலைக்கு போடுறதா இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மருந்து தயார். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெந்தய பொடியை எடுத்து அதோட தண்ணீர் சேர்ந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சா இந்த மருந்து தயார். நேயர்களே, இந்த மேற்பூச்சி மருந்து தயாராகிவிட்டது. இந்த மருந்தை தலையில் நல்லா தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கும் போது தலை உஷ்ணம் படிப்படியாக குறையும். அதே மாதிரி மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தின் அளவை சமன்படுத்தும். முக்கியமாக ஒற்றைத்தலைவலியை போக்குறதுக்கு இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி நிறைய முடி கொட்டிச்சுன்னா கூட தலையில் இந்த மேற்பூச்சி மருந்தை நல்லா தடவி ஊற வச்சு குளிக்கும் போது தலையில் இருக்கக்கூடிய பொடுகு தொல்லை, பேன் தொல்லை இதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிடும். இந்த வெந்தயத்துக்கு கசப்பு சுவை அதிகமாக இருக்கும். அந்த கசப்பு தன்மை தொற்று நோய் கிருமிகளை அழிப்பதற்கு அதிக அளவில் பயன்படுது. அதே மாதிரி வேர்க்காலில், அதாவது முடியின் வேர்க்காலில் ஏதேனும் கிருமிகள் இருந்தால் கூட அந்த கிருமிகளை அழித்து முடியை நல்லா வளர வைப்பதற்கு இது அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதே மாதிரி தோல் பகுதியில் ஏதேனும் கட்டி வீக்கம் இருந்தால் கூட இந்த மேற்பூச்சி மருந்தை அந்த கட்டி வீக்கத்தின் மீது தடவினா இந்த கட்டி வீக்கம் படிப்படியாக குறைஞ்சிரும். தொற்று நோய் கிருமிகளை அழித்து உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு மேற்பூச்சி மருந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. இந்த மருந்தை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. சிறு குழந்தைகளுக்கு அதிக நேரம் ஊற வச்சிங்கன்னா